ஒரு நிமிடம் எழுந்து நின்று கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். அவர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரவானாயிருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை சிருஷ்டித்தவர். அவர் ஒருவரே நம்மை தேடி வந்தவர். அவர் ஒருவரே முளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர். அவர் ஒருவர்தான் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தவர். அவரை போல நம்ம நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை போல அன்புள்ளவர், அவரை போல மனதுருகி அற்புதத்தை செய்கிறவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. எப்பொழுதெல்லாம் அவரை தேடி வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருக்கு நேராய் நம்முடைய உள்ளங்களை ஏறெடுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் மனதுருகி நம்முடைய மத்தியில கடந்து வந்து தம்முடைய 2 கரங்களையும் நம் ஒவ்வொரு மேல் வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வாதம் இறங்கி வரும்போது பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும், சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகும், எல்லா டிப்ரெஷனும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. பலவீனப்படுத்துகிற ஆஸ்மா நோய்கள் நீங்கி போவதாக. சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்திலே சாபத்தின் முதுகெலும்பு முறிக்கப்படுவதாக. முற்பிதாக்களின் சாபங்கள் பின்தொடராதபடி ஆவியானவரே இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எந்தெந்த வீடுகளிலே சமாதானம் இல்லையோ, எந்தெந்த வீடுகளிலே சந்தோஷம் இல்லையோ, சமாதான பிரபுவே நீ இறங்கி வராம வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்போது ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. Come dear Lord. We welcome you, we welcome you. Come with all your glory and power. Come with your glorious angels, Lord. Oh, you are a mighty God. So we expect mighty, mighty things even today. Oh, hallelujah. King of glory. Oh, King of glory. மகிமையோடு கடந்து வருவீராக, மகத்துவத்தோடு கடந்து வருவீராக. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் பலமாக இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நிறைவானவர் இறங்கி வரும்போது எல்லா குறைகளும் நீங்கி போகிறது, எல்லா குறைகளும் நீங்கி போகிறது. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிச்சம் இறங்கி வருவதாக, மகிமை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உராஷமோர பாந்தரா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ செய்ய போகிற மகிமையான காரியத்துக்காக நன்றி. யார் யார் உள்ளத்திலே காயங்களோடு வந்தார்களோ, மனவேதனைகளோடு வந்தார்களோ, சகல ஆறுதலின் தேவன் அவர்களை ஆறுதல் படுத்தி அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. குடும்பங்களில் பிசாசு போராட்டங்களோடு, இரவிலே கெட்ட சொப்பனங்கள், சர்ப்பங்கள், அந்த குடும்பங்களை இன்றைக்கு நீ விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விட முடியாத பாவ பழக்கத்தில் சின்ன மக்களை இன்றைக்கு விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையோடு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வந்திருப்பார்கள் என்றால் என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதியும் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உன்னுடைய கால்களை பலப்படுத்துவீராக. உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரம்பி வழிய செய்யும்படி ஜெபிக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிறவரே, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த பின்மாரியின் காலத்தில் ஒவ்வொரு நேரம் அபிஷேகம் பெருகுவதாக, வல்லமை பெருகுவதாக, ஜெபாவை பெருகுவதாக. ஆவியானவர் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கப்படும்.
இயேசுவின் நாமத்தில் நீங்குவோம். சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர் உனக்கு நன்றி, உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. விட முடியாத பலக வழக்கங்கள் இயேசுவின் அக்கினி தளிக்கிறோம். எல்லா கட்டுகளும் தெய்வதாக, எல்லா கட்டுகளும் தெய்வதாக, இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் தெய்வதாக. ஆவில ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. யார் யார் பின்மாற்றத்திலே சென்றார்களோ இன்றைக்கு தேவனுடைய பலத்தக்காரோ அவர்களை இழுத்து கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். தேவ தூதர்களை அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நிறைவான வல்லமை வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்ந்து உடைய மத்தியில வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தபடியால் ஏறக்குறைய 8-9 வருஷம் நினைக்கிறேன். காலங்கள் கடந்து போனது. உடைய அன்பு சகோதரர் பெரியவர்களை பார்க்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். உடன் பிறந்த சகோதரனை போல அவருடைய ஒழுங்குகள் எல்லாம் அவர் எனக்கு மிக உதவி செய்தார். அவருடைய வீட்டில் தங்கினது, அவருடைய வீட்டில் அவருடைய ஆலயத்தில் பிரசங்கித்தது மறக்க முடியாத அனுபவம். நாளையோடு என்னுடைய கூட்டங்கள் முடிகிறது. நான் இந்தியா திரும்புகிறேன். ஒரு சிறிய காலத்துக்கு மாத்திரம் இந்த முறை வர முடிந்தது. தொடர்ந்து அடுத்த முறை அதிக நாட்கள் உங்களுடைய மத்தியில் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். பாஸ்டர் சாலமோன் ராஜாவுக்காக எங்களுடைய வேதாகம கல்லூரியில் அவர் படிக்கும் போது முதல் மாணவனாக வெற்றி சிறந்தார். அவர் இங்கே சபை ஆரம்பித்து நடத்தி வருகிறதை அறியும் போது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்ல விரும்புகிறேன். முடிவிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். யார் யார் விசேஷமாய் ஆஸ்மா நோயோடு வந்திருக்கிறீர்களோ கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையினாலே அநேக பேர் சுகமாய் இருக்கிறார்கள். குழந்தை இல்லாதவர்கள் உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். கூட்டங்கள் முடியும் போது நேரம் எடுத்து நேரம் செலவழித்து உங்களுக்காக வாரத்தோடு ஜெபிப்பேன். என்னோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் ஸ்டான்லி டேனியல், அவரும் மிகுந்த அபிஷேகம் நிறைந்தவர். அவர் அக்கினி அபிஷேக முகாமை கடந்த வாரத்தில் அவர் நடத்தினார். அவரும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை என்று விரும்புகிறவர்கள் அவரோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொள்ளலாம். பாஸ்டர் பிரகாஷ் அவர்களுக்காக நன்றி. கடந்த முறை அவர் தான் விமான நிலையத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார். நான் நிறைய மறந்துட்டேன் என்றாலும் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். சரி, எபிரேயருக்கு எழுதின புத்தகம் புதிய பாட்டில் 309ஆம் பக்கத்தில் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவுள். நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். வருகையின் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். தேசத்தின் எக்கனாமி எல்லாம் சரிந்து கொண்டிருக்கிற காலங்களில் நின்று கொண்டிருக்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள், ஜாதிகளுக்கு விரோதமான ஜாதிகள் எழும்பிக் கொண்டிருக்கிற காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். அறிவு பெருகி போய், கம்ப்யூட்டர் நாலேஜ் பெருகி போய், பல மண்டலங்களுக்கு விண்வெளிகளுக்கு செல்கிற கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோம்.
இந்த உலகத்தை போல 40,000 உலகங்கள் இருந்தாலும் அத்தனையும் அழிக்கு தீர்க்கக்கூடிய அணு ஆயுதங்களை அரசாங்கங்கள் செய்து வைத்த காலங்களுக்குள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு விரோதமாக இஸ்லாமும் இந்து மார்க்கங்களும் மூர்க்கமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் பெருகி 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 போகிற காலங்கள், வியாதிகள் பெருகி பெருகி எய்ட்ஸ் நோய்கள் உலகத்தை அழிக்குமோ என்று பயப்படுகிற ஒரு கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள் உலகத்தை நடுங்க செய்யக்கூடிய ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். அதே நேரம் ஆண்டவரும் தம்முடைய வருகைக்கு முன்பாக தம்முடைய சுவிசேஷத்தை பெருக செய்யும்படி மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். சுவிசேஷம் பெருகி போய்விட்ட காலங்களுக்குள், ஊழியர்களை எழுப்பி இருக்கிற காலங்களுக்குள், ஜெப ஆவியை ஆண்டவர் ஊற்றி இருக்கிற கடைசி காலங்களுக்குள் வந்திருக்கிறோம். இனி ஒரு தலைமுறை எழும்புவதற்கு இனி போதுமான காலங்கள் இல்லை. நாம் நம்முடைய ஆண்டவரை சந்திக்க வேண்டிய ஒரு காலங்கள், நித்தியத்திற்காக ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலங்கள், என்றென்றும் அந்த பரலோக ராஜ்யத்தில் சென்று சேர்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற கடைசி காலங்களுக்குள் வந்திருக்கிறோம். கடைசி காலங்களுக்குள் வந்திருக்கிறோம். ஆயத்தமாகவே இருக்க வேண்டிய காலம். மரணம் நம்மை எதிர்நோக்கி நிற்கிறது. உலகத்தின் முடிவு ஒரு பக்கம் எதிர்நோக்கி நிற்கிறது. உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க 11ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் இந்த 12வது அதிகாரம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருந்து பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்த, ஓட்டத்தை ஓடி முடித்த பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாய் சூழ்ந்து கொண்டிருந்து நாம் எப்படி வாழ்கிறோம், நம்முடைய ஓட்டத்தை எப்படி ஓடுகிறோம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோமா, மிகுந்த கவனத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஞானவான்கள் நட்சத்திரங்களைப் போல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து, அதற்குள்ளே நம்மை வைத்து இந்த பூமிக்கு அனுப்பினவர். நாம் எப்படி வாழ்கிறோம், அவர்களும் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எண்ணற்ற தேவதூதர்கள், எண்ணற்ற கேராபீன்கள், எண்ணற்ற சேராபீன்கள் நமக்கு பணிவிடைகளாய் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அவர்களும் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் பாதாளத்தில் உள்ள அவ்வளவு அசுத்தாவிகள், சாத்தானும் பிசாசும் கூட்டமும் நம்மை எப்படி வஞ்சிக்கலாம், அவர்களும் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால இங்கெல்லாம் வரும்போது ஒரு அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க படுற பாடு. முழு ராத்திரி ஒரு அட்ரஸுக்காக நாங்க தேடி 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 கண்டுபிடிக்க அவ்வளவு கஷ்டமா இருந்தது. இப்போ ஜிபிஎஸ் வந்துட்டு அதை போட்ட உடனே எல்லா தெரு மேல சேட்டலைட் அதை பார்க்குது. சேட்டலைட் மூலமா உடனே 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 கிடைக்கும். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எங்க பார்த்தாலும் ரகசிய கேமரா. இலங்கையில, இங்கிலாந்துல சில நாட்களுக்கு முன்னு வாலிப பிள்ளைகள் நிறைய கடைகளை லூட் பண்ணி எல்லாம் அடிக்கும். அந்த கேமராவில் பார்த்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். பரலோக கேமராவும் இருக்கு, பூமிக்குரிய கேமராவும் இருக்கு. எங்க ஸ்பீடா போனியா
கேமரா டக்குன்னு அடிக்குது. 300 பவுனு 3 பாயிண்ட் போச்சுன்னு அர்த்தம். எல்லா இடமும் உங்களோட கேமரா. உலக பிரகாரமான கேமரா மட்டும் இல்ல, பரலோக கேமராவும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க மறையா ஓடவே முடியாது. ஆகவேதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. சில வருஷத்துக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துல நிறைய பிரச்சனைகள், கவலைப்பட்ட மனசு வந்து போனோம். அந்த நேரம் அந்த இரவேளை திடீர்னு மரித்து போன என்னுடைய தகப்பன், அவர் ஆண்டவருக்குள்ள மரித்தவர். அவர் மரிக்கும் போது கூட பாட்டு பாட சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டு இயேசுவே என்று சொல்லி அவர் மறைத்தார். திடீரென்று அந்த ராத்திரியில் அவர் வந்தார். அவரோட பார்த்து முதல் கேள்வி கேட்டேன், அப்பா எங்க இருக்கிறீங்க? பரலோகத்தில் இருக்கீங்களா? புதிய எருசலேம்ல இருக்கிறீங்களா? அல்லது சியோன்ல இருக்கீங்களா? எந்த இடத்துல இருக்கீங்க? புதிய பூமியில இருக்கிறீங்களா? எங்க இருக்கிறீங்கப்பான்னு கேட்டேன். எங்க அப்பா சொன்னார், ரொம்ப சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கிறேன். ஆமா, நீ ஏன் கவலைப்படுற? ஆண்டவர் மேல நம்பிக்கை. வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். இயேசுவை நம்பி அவரை பிடித்து ஒரு 10 நிமிஷம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை பற்றி எல்லாம் என்னோட பேசுங்க. அப்போதான் நான் உன்னை உணர்ந்தேன். என்னுடைய அப்பா மரித்து 10 வருஷங்கள் ஆனாலும் ஒரு என்ன கவனித்துக் கொண்டே இருக்கு. ஒரு பக்கம் பரலோகத்துல தேவதூர்களோடு பரிசுத்தவான்களோடு ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் நமக்கு முன்பாக நித்தியத்தை கடந்து போன அநேக தேவனுடைய பிள்ளைகள். ஆகவேதான் இதை சொல்லுகிறார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் 12ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரம் முழுவதிலும் விசுவாச வீரர்கள், கடந்த புதிய பாட்டுக்கு முன்னால பழைய பாட்டில 4000 ஆண்டுகள்ல இருந்த பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இருந்த பல்வேறு விசுவாசத்தை சொல்லிவிட்டு 12ஆம் அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இதுல 16 விசுவாச வீரருடைய பெயர்கள் எழுதியிருக்கிறது. வேறு சிலர் என்று எண்ணற்ற பரிசுத்தவான்களுடைய அவளை பற்றியும் அதில் எழுதியிருக்கிறது. அவர்களெல்லாம் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாய் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சாது சுந்தர் சிங்கின் பற்றிய புத்தகங்களை நீங்கள் வாசித்திருக்கக்கூடும். அதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை அவர் எழுதுகிறார். அவர் கைலாச மலையில இமயமலை உச்சில ஏறி சறுக்கி விழும்போது ஒரு குன்றின் அருகில அவர் விழுந்தார். குன்றுக்குள்ளே பார்த்தால் ஏதோ ஒரு கரடி போன்ற ஒரு உருவம். பயந்து விட்டார். இந்த பனி படர்ந்த இந்த இடத்துல எப்படி ஜீவராசிகள் இருக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டு உள்ளே இருந்த உருவத்தை கூர்ந்து பார்த்தார். அந்த உருவம் இவருடைய பெயரை சொல்லி, சாது சுந்தர் சிங் உள்ளே வா. உள்ளே பார்த்தால் ஒரு பெரிய முதிர்ந்தவர், தலை நிறைய மை, தாடி பெரிய தாடி. அவர் சொன்னார், நான் எகிப்து தேசத்துல ஒரு முஸ்லிமாய் பிறந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த குகையில 600 வருஷமாய் இயேசு என்னை உட்கார வைத்து உலகத்துக்காக ஜெபிக்கும்படி வைத்திருக்கிறார். அவருடைய வருகை பரியந்தமும் ஜெப ஊழியத்தை செய்யும்படி எனக்கு கொடுத்திருக்கிறார். நீ சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்கிறார், நான் ஜெப ஊழியத்தை செய்கிறேன். ஆச்சரியம். 2 பேரும் முழங்கால் படியிட்டார்கள். அடுத்த நிமிடம் உடைய சரீரம் அப்படியே கீழே விழுந்தது. ஆவிக்குள்ளானார்கள். 2 பேரும் ஆவிக்குள்ளாகி போகும்போது உலகம் ஒரு பெரிய கண்ணாடி குடுவை போல விளங்குகிறது. அதை சில தேவதூதர்கள் முன்னால் பறந்து போகிறதை கண்டு இவர்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். இந்த தேவதூதர்கள் எங்கே போகிறார்கள் என்று பார்த்தார்கள். அங்கே ஒரு விசுவாசி
பாவம் செய்வதற்காக, உபச்சாரம் செய்வதற்காக எத்தனித்து கொண்டிருக்கிற ஒரு நேரம் தேவதூதர்கள் கிட்ட போனார்கள். கண்ணீரோடு அவனை பார்த்து, அவனுக்கு தேவதூதர்கள் இருப்பதை தெரியவில்லை. இந்த பாவம் செய்யாதே, இயேசுடைய இரத்தத்தை வீணாக்காதே, நீ அவருடைய அன்பை ருசித்தவன், இந்த பின்மாற்றத்துக்குள்ளே போய்விடாதே, உனக்காக அவர் எவ்வளவு தியாகம் செய்தார், உன்னை எவ்வளவு நேசித்தார், உனக்காக எவ்வளவு ரத்தம் சிந்தினார், அவரை நீ தூக்கப்படுத்தி விடாதே. கெஞ்சி 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 அருகிலே செல்கிறார்கள். அவன் ஒரு விஷயம் யோசிக்கிறான், ஐயோ பாவம் செய்யறோம். மறு நிமிடம், இல்ல இந்த பாவத்தை நான் செய்யத்தான் போகிறேன், இந்த பாவத்தை செய்யத்தான் போகிறேன். இந்த தேவதூதர்கள் கிட்ட கிட்ட போகிறார்கள். அதே நேரம் கைலாச மகரிஷியும் சாது சுந்தர்சியும் ஜெபிக்கிறார்கள் அவனுக்காக. கொஞ்ச நேரம் தடுமாறுகிறான், உள்ளத்துக்குள்ளே ஒரு போராட்டம் வருகிறது. ஆனாலும் முடிவாக அவன் உபச்சாரம் செய்ய தீர்மானித்த போது அவனுக்குள்ள இருந்து ஒரு கொடிய நாத்தம். தேவதூதரால் கிட்டவே நிற்க முடியவில்லை. தூரமாய் நின்று வேதனையோடு அவனை பார்த்தார்கள். எந்த நாற்றத்தை சகிக்க முடியாமல் தேவதூதர்கள் பின்வாங்கி போனார்களோ அதே நாற்றம் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை அவன் பக்கமாய் இழுத்தது. அவ்வளவு ஆவிகள், அவ்வளவு அசுத்த ஆவிகள், அவ்வளவு பிசாசு கூட்டங்களும் அவனை அப்படியே ஆக்கிரமித்துக் கொண்டது. அவனுடைய நிலைமை மாறினான். தேவதூதர்களும் கூட கர்த்தருடைய பணிவிடை ஆவிகளாய் இருந்து ஒரு பக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வருகிறார்கள், மறுபக்கம் பாவம் செய்து விடக்கூடாது, பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஓட்டத்தை ஓடி பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், அவ்வளோ ஆவல் உள்ளவர்களாய் இருக்கிறார், அவ்வளோ ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார். இந்த வேதவசனம் விதமாய் சொல்லுகிறது, மேகம் போன்ற தனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை தொடக்குகிறவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிய செய்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கள். இயேசுவை எப்போது ஏற்றுக்கொண்டோமோ ஒரு ஓட்ட பந்தயத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய முடிவாக இயேசுடைய வருகை இருக்கிறது, அல்லது முடிவாக பரலோக ராஜ்யம் இருக்கிறது. நாம் அதை நோக்கி இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஓடும்போது இயேசுவை நோக்கி ஓடும். வேதம் சொல்லுகிறது பொறுமையோடு ஓடுங்க. வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட கடவோம். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் உலக ஓட்டங்கள் எல்லாம் ஓடி முடியப்படுகிற நேரத்தில் வருகிறது, நின்று கொண்டிருக்கிறோம். சாதாரணமான ஓட்ட பந்தயத்திலே, உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்திலே முதலாவது வருகிறவன் பரிசை பெறுவான், இரண்டாவது வருகிறவனுக்கு பரிசு, 3, 4 எல்லாம் பரிசு கிடைப்பதில்லை. ஆனா கிறிஸ்துவ ஓட்டம் அப்படி அல்ல. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் என்பது கிறிஸ்துவ ஓட்டத்தில் இருப்பதில்லை. யார் யாரெல்லாம் தங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கிறார்களோ, எத்தனை 1000 பேராய் இருந்தாலும் அவரின் கர்த்தரிடத்திலிருந்து பரிசை பெறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓட்டத்தை தூங்குகிறது பெரிய காரியம் அல்ல. இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை கடைசி பரியந்தம் ஓடி முடிப்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலன் பவுல் விதமாய் சொன்னார், 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவினுடைய வருகை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவ்வளவு பேருக்காக
ஆண்டவர் அந்த நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஓட்டத்தின் முடிவிலே அந்த கிரீடத்தை அவர்களுக்கு சூட்டும்படியா. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கு முன்பாக அநேக பரிசுத்தவான்கள் இந்த ஓட்டத்தில் ஓடினார்கள். இன்றைக்கு நீங்கள் அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். முழு பரலோகமும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிப்பீர்களா? பரிசுத்தத்தோடு ஓடி முடிப்பீர்களா? கரை நிறையவற்றவர்களாய் ஓடி முடிப்பீர்களா? நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் நீங்கள் ஓடி முடிப்பீர்களா என்று மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு முறை ஒரு சிறிய இளவரசன் ஒரு பெரிய ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்தார். பெரிய ராஜா சொன்னார், அவன் யுத்தத்தில் ஜெயிக்க போறதில்லை, கொஞ்சம் வீரர்கள் தான் அவனுக்கு. அவன் ஏன் தான் நம்மகிட்ட சண்டைக்கு வரனோ தெரியல, நம்முடைய வீரர்லாம் விட்டுருங்க. பாவம் அவனுடைய வீரர்கள். நேர எல்லாரும் யுத்தம் ஆரம்பிச்ச உடனே பாய்ந்து போய் இளவரசனுக்கு நேர கான்சென்ட்ரேட் பண்ணி அவனை அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கு. ஆகவே ராஜாவுடைய வீரர்கள் யுத்தம் ஆரம்பமானது. 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் அந்த இளவரசனை பிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. பெரிய ராஜா முன்பாக உன்னுடைய வீரர்கள் சிலர் அடிக்கப்பட்டார்கள். ராஜா காலில் விழுந்து, இந்த ஒரு விஷயம் மன்னிங்க, என் தேசத்தை திரும்பி போ, எனக்கு உத்தரத்தாங்க, ரொம்ப கெஞ்சி கெஞ்சி என்னை கொன்றாதுங்க என்று கேட்டார். பெரிய சக்கரவர்த்தி மனதுருகுகிறவர் சொன்னார், உனக்கு ஒரு விடுதலை தாரேன், ஆனா ஒரு நிபந்தனை. ஏறக்குறைய 1 மைல் தூரம் உன்னுடைய கையில ஒரு கப்பு நிறைய தண்ணியை தரும். அப்படியே தூக்கிட்டு ஓடணும், நல்ல வேகமா நடக்கணும். 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த தண்ணி அந்த கரையில நான் நிற்பேன். என் கையில தந்தா உனக்கு விடுதலை. சம்பாதிச்சு ராஜா சொன்னார், இன்னும் கொஞ்சம் சொல்றேன் கேட்டுக்க. கப்பு ஃபுல் தண்ணி நிறைஞ்சிருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தாலும் உனக்கு பின்னால 2 பயங்கரமான கொலையாளிகள் வருவாங்க. பெரிய மீசியோட, முரட்டுத்தனமானவங்க, உருவின வாளோட, உன் கழுத்துக்கு மேல அந்த வாழை வச்சுட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. சரி ராஜாவே, நீ நடந்து வரும்போது ஒரு பக்கத்துல உன்னுடைய தேச மக்கள், உன்னுடைய வீரர்கள் உன்னை பாராட்டி உற்சாகப்படுத்துறதுக்காக நிறுத்துவேன். அடுத்த பக்கத்துல என்னுடைய தேச மக்கள் உன்னை காரி உமிழ்ந்து உன்னை அப்படியே அதைரியப்படுத்தி கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில, அசுத்த வார்த்தையில பேசும்படி என்னொரு கூட்டத்தை வைத்திருக்கும். நீ இந்த கப்பு தண்ணீரை என் கையில ஒப்படைச்சிட்டா, ஒரு சொட்டு தண்ணி கீழே விடாம நீ ஒப்படைச்சிட்டா, அந்த கரையிலிருந்து உனக்கு விடுதலை. சரி என்று சொன்ன இந்த கப்பை கையில பிடித்தான். கை நடுங்கிறது போல இருக்கு. நடுங்க விடல, இறுதியா கட்டியா பிடிச்சிட்டான். இப்ப அவனுடைய உயிர் இங்க இல்ல, தண்ணிக்குள்ள இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி போனாலும் கழுத்து விட்டு போட்டு போ. ஜனக்கூட்டத்தை பார்த்தா பயமா இருக்கு. ஒரு கூட்டம் ராஜா வாழ்க 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 குய் குய் குயின்னு விசில் அடிக்கிறாங்க, அவனை உற்சாகப்படுத்துறாங்க. மறுபக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் அவனை தூஷிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, நீ சாவான்னு சொல்றாங்க, சத்தம் விடுறாங்க, அவலட்சணமா பேச. அவ்வளவு பேர் மத்தியில திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கு. பாதாளம் ஒரு பக்கம், பரலோகம் ஒரு பக்கம், பாதாளம் சூழ்ந்து கொண்டிருக்கிற போல மத்தியில கைகளை எடுத்தான். அதே கவனமா பார்த்து, இன்னும் பார்க்கல, கொலையாளிகளை பார்த்தா மனம் சோர்ந்துரும். பாராட்டுறவங்களை பார்க்கல, தூஷிக்கிறவங்களை பார்க்கல. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும். அப்படியே இந்த கப்பை பிடிச்சான். புடி நடையில குடு 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 குடுன்னு நடந்தா, ஒவ்வொரு நிமிஷமா நடந்தா, ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்தா, கடைசி வர நடந்த அந்த ராஜா கையில கொடுத்துச்சான். ராஜா பெரிய சந்தோஷம். ராஜா சொன்னார்,
ஒரு பக்கம் உன்னை எப்படி பாராட்டினாங்க, அவங்களுக்கு நீ பரிசு அடிக்கணும்னு அடிக்கலாம். மறுபக்கம் உன்னை கூட்டுனாங்க, கேவலமா பேசினாங்க, அவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அவன் சொன்னா, ராஜாவே என் உயிரே அதுக்குள்ளதான் இருக்குது. பாராட்டுறவங்களையும் பார்க்கல, தூஷிக்கிறவங்களையும் பார்க்கல. என் ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடிக்கணும். அதுதான் என் பவுல் சொல்லுகிறார். நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கிற ஆல்பா த ஒமேகா ஓட்டத்தை ஆரம்பிக்கிறவர் இயேசு. விசுவாச ஓட்டத்தை ஓடி நமக்கு முன்மாதிரியை காண்பித்தவர் இயேசு. நாம் பின்பற்றக்கூடிய பரிசுத்த அடிச்சுவடுகளை வைத்து போன இயேசு. அவரையே நோக்கி பார்த்து, அவர்தான் நமக்கு மாடல், அவர்தான் பின்பற்றக்கூடியவர். அவர் ஒருவர் தான் நமக்கு எல்லாவற்றிலும் இந்த பூமியில வாழ்ந்து முன்மாதிரியாக இருக்கிறவர். அவரையே நோக்கி பார்த்து ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி முடிக்க ஒரே ஒரு முறை தான் நானும் நீங்கள் இந்த உலகத்தின் வழியாய் கடந்து வருகிறோம். இன்னொரு முறை பூமியில பிறந்து வாழ்வதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுவதில்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார், இந்த வேத புத்தகத்திலே அநேக பரிசுத்தவான்களை வாழ்க்கை ஆண்டவர் எழுதி வைத்தார். சிலருடைய வாழ்க்கை நமக்கு என்கரேஜிங்கா இருக்கிறது, சிலருடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாய் இருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு நடந்தால் நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. கடைசி காலத்துல தேவனோடு நடப்பது எப்படி, ஆண்டவரை பிரியப்படுத்துவது எப்படி, பாவம் அணுகாமல் பரிசுத்தமாய் பாதுகாப்பது எப்படி, நமக்கு முன்பாக வாழ்ந்த தொடாத பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கு. ஒருவராவது கெட்டு போவது, ஒருவராவது இந்த உலக வாழ்க்கையை வீணாக்கி விடுவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக அநேக பரிசுத்தவான்கள் வெற்றியோடு ஓடி முடித்திருக்கிறார்கள். அதனால நம்ம உற்சாகப்படுத்தப்படுகிறோம். நாமும் கொஞ்சம் நம்மை காத்துக்கொண்டு கரை திராமல் பாரமான யாவற்றை தள்ளிவிட்டு ஒரு விசுவாசத்தோடு நிச்சயமாய் நான் ஓட்டத்தை ஓடி முடிப்பேன், நிச்சயமாய் ஓட்டத்தை ஓடி முடிப்பேன், இந்த நம்பிக்கையை நமக்குள்ளே ஏற்றுக்கொள்வோம். திடீரென்று ஒரு நாள் விமான நிலையத்துக்கு போனேன். அங்கு மயங்கி விழுந்து விட்டேன். பிபி டவுன் ஆயிடுச்சு. டாக்டர்கள் என்ன மருந்து கொடுத்தாங்களோ எனக்கு தெரியல. நான் ஒரு உபவாச கூட்டம் நடத்துறதுக்காக பெங்களூர் போனோம். விமான நிலையத்தில் விழுந்து அடுத்த நிமிஷம் பார்த்தால் என்னுடைய உயிர் எனக்குள்ளது வெளியே வந்தது. நாடி துடிப்பு நின்று போனது. வாய் வழியா என் உயிர் வெளியே வந்ததை நானே பார்க்க முடிந்தது. எனக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி வர முடியாத ஒரு தேசத்துக்கு போகிறார், இயேசுவை துதித்துக் கொண்டே. அதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இந்த பூமியில என் பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும், வேலைக்கு வர வரைக்கும் எனக்கு நீடித்து 1000 நாளை தாரும் அப்படின்னு உள்ளத்துல ஒரு சின்ன நம்பிக்கை. நான் பூமியில இன்னும் கொஞ்ச காலம் வாழ்வேன், இன்னும் கொஞ்ச காலம் ஊழியம் செய்வேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனாலும் அன்றைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னுடைய உயிர் போனாலும் நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீடித்த நாட்களாய் நிலைத்தரும். இப்பவும் உங்கள் முன்னால நான் சொல்லுகிறேன், இந்த நிமிடம் நான் மரித்தாலும் நிச்சயமான நிச்சயம் எனக்கு, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செல்வேன். என்னை வரவேற்க தேவதூதர்கள் வருவார்கள். அவர்கள் என்னை நீதி வஸ்திரத்தை தெரிந்து தேவ சமூகத்துக்கு கொண்டு போவார். ஒரு காலத்தில் ஆயத்தப்படுத்து என்று சொன்னார். ஆனால் இப்போது வாழ்கிற காலத்தில் எப்போதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் நாம் வந்திருக்கோம். நம்முடைய உயிர் போகிறது. என்னால் ஒரு சத்தம் கேட்டது, திரும்பி வராத தேசத்துக்கு போகிறார். ஆண்டவரை துதித்துக் கொண்டே செல்.
கொஞ்ச நேரம் துதிக்க ஆரம்பித்தேன். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அப்படியே இருளாகிவிட்டது. 4 மணி நேரம் கழித்து கண்ணை திறந்த போது ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் என்னை அனுமதித்திருந்தார். உடனே இந்த ஏர்போர்ட்டில் உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்து ஒன்றும் நடக்க முடியாமல் என்னுடைய உயிர் போன நிலைமையில பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டர் சொன்னார், எனக்கு நாடி துடிப்பே இல்லை, ஆனா நான் விட்டு விடல. நெஞ்சு அழுத்தி 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 4 மணி நேரம் போராடின பிறகுதான் உனக்கு கொஞ்சம் நாடி துடிப்பு வந்தது. நான் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட நான் பார்த்தேன். ஆண்டவர் உனக்கு உதவி செய். நான் கிறிஸ்துவ டாக்டரா இருந்தனால கண்ணீரோடு உனக்காக ஜெபம் கொண்டே இருந்தேன். 4 மணி நேரம் உன்னை உயிர்ப்பிக்க நீ பூமியில இருப்பது ஆண்டவருக்கு எந்த நேரம் உயிர் பெரியன்றதுக்கு தெரியாது, ஒருவருக்கு தெரியாது. எந்த நேரம் உயிர் பெரியுமோ, எந்த நேரம் இயேசு வருவாரோ நமக்கு தெரியாது. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது, பாதாளத்துக்கு சென்று விடக்கூடாது, அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலை போய் தொப்புன்னு விடக்கூடாது. மறிக்கிற மறு வினாடி உங்களுடைய முழு வாழ்க்கையினுடைய ரிசல்ட் தெரிந்துடும். நீங்க பாஸா ஃபெயிலா, நரகத்து போறீங்களா, பரலோகத்து போறீங்களா, உங்களை வரவேற்க தேவதூதர்கள் வருவார்களா, பிசாசு கூட்டங்கள் வருமா, மரணம் அடைந்த மறு வினாடி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள், வெற்றியோடு வாழ்க்கையை ஓடி முடித்த சாட்சிகள், ஆதாமிலிருந்து ஆபேலிலிருந்து அவ்வளவு பரிசுத்தவான்கள், அவர்களெல்லாம் வெற்றியோடு தங்களுடைய ஓட்டத்தை முடிக்க உதவி செய்த ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு உதவி செய்வார், நிச்சயமாய் உதவி செய்வார். இன்றைக்கு நான் சுருக்கமாக வேதத்தில் உள்ள முதல் 4 பரிசுத்தவான்களை பற்றி மிக சுருக்கமான நேரத்தில் வேகமாக தொட்டுவிட்டு அதிக நேரம் உங்களோடு நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதத்தில் முதல் பரிசுத்தவானாய், முதல் விசுவாச வீரனாய் எழுதப்பட்டிருக்கிறவருடைய பெயர் ஆபேல். 4ஆம் வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆதாமுடைய 2 பிள்ளைகளை குறித்து இங்கே சொல்லி இருக்கிறது. காயின் காய்கறி கொண்டு வந்தார், ஆபேல் ஆட்டை கொண்டு வந்தார். ஆனால் ஆபேல் அந்த ஆட்டை கொண்டு வரும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? எதை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் பிரியப்படுவார், எதை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அங்கீகரிப்பார், எது அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், அவருக்கு பிரியமானது என்ன, அதை அவன் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்தார். ஏனோ தானோ என்று ஏதாவது ஒரு பொருளை தூக்கி கொண்டு வரவில்லை. தன்னுடைய உள்ளத்தை விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய உள்ளத்தோடு இணைத்து, இயேசு எப்படி ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் மாறுவார், எப்படி உலகத்துக்காக பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்புக் கொடுப்பார், அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் எப்படி இருப்பார், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல அவர் எப்படி இருப்பார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் மரிப்பாரை. தன்னுடைய உள்ளத்தை விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய உள்ளத்தோடு இணைத்து அவர் தேவாட்டுக்குட்டி என்பதை அறிந்தார். அதற்கு ஒப்பான ஒரு காணிக்கையாக இந்த ஆட்டை கொண்டு வந்தார். ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்பட்டது, ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ந்தது.
உங்களுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ள ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ஆண்டவர் எப்பொழுது சந்தோஷப்படுவார், எப்படி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது. காலாகாலமா நான் அவரை வேதனைப்படுத்திட்டேன், காலாகாலமா அவருடைய தலையில முள்மொழி சூட்டிட்டேன், காலாகாலமா என் பாவங்கள் அக்கிரமங்கள் ஆணிகளாய் மாறி அவருடைய கைகளை துளைத்தது, கால்களை துளைத்தது, அவரை நான் செல்வில் அறைந்தேன், வேதனைப்படுத்தினேன். ஆனால் இனிமேலாவது நான் அவரை பிரியப்படுத்த, அவரை வேதனைப்படுத்தின நாட்கள் போதும், இனி அவரை சந்தோஷப்படுத்தும், என்னை அவருக்கு ஊழியம் செய்யும். ஒரு நாள் நான் வருமான வரி இலாக்காவில் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றி கொண்டிருக்கும் போது அலுவலகத்து போற வழியில இரண்டு இயேசுவை சந்திக்க ஒரு வாய்ப்பு. என் கை கால்லாம் நடுங்கி கொண்டிருந்தது. ஏன் அழுகிறேன் என்று தெரியாமல் அழுதேன். வானத்தை அண்ணாந்து பார்த்தப்போ இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்க முடியும். ஒரு பக்கம் அவர் கம்பீரமானவராய் ராஜாதி ராஜாவாய் 1000-10,000 பேரில் சிறந்தவராயிருந்தார். அவருடைய கண்களை பார்த்ததும் கண்ணீர் ததும்பியிருந்தது, கொட்டுவதற்கு ஆயத்தமாயிருந்தது. இந்த கண்ணீரை பார்த்ததும் தாங்கவே முடியல. ஆண்டவரே ஆளாதிரும், ஆண்டவரே துக்கப்படாதிரும், எப்படி நான் உம கண்ணீரை துடைக்க முடியும், எப்படி நான் உமக்கு உகந்தவனாய் வாழ முடியும். பக்கமாய் திரும்பினார். கிறிஸ்துவர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் திரும்ப திரும்ப துணிகரமான பாவங்களை செய்து என்னை சவுக்கினால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் வேதனையினால் தாங்க முடியவில்லை. நீயாவது எனக்கு உண்மை உள்ளவனாயிருப்பாயா? இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்று துணிகரமான பாவங்களினால் அவரை வேதனைப்படுத்தும் போது, சகோதரனே சகோதரியே, நீயாவது ஆண்டவருக்காக நிற்பாயா? நீயாவது அவரை நேசிப்பாயா? நீயாவது அவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்வாயா? நீயாவது அவருடைய கண்ணீரை துடைப்பாயா? அவருக்கு ஊழியம் செய்வாயா? ஆமென். ஏதோ ஒரு காணி, ஏதோ ஒரு வருவாய்க்கு நம்ம காலைல எழும்புறோம், அப்படியே உலகத்துக்காக வாழ்றோம், குடும்பத்துக்காக வாழ்றோம். இதுக்காகவா ஆண்டவர் உனக்கு ஒரு சரீரத்தை தந்தார்? இதற்காகவா இயேசு ரத்தம் சிந்தினார்? இயேசு ஏன் அவர் தம்முடைய உயிரை பார்க்கிலும் உன்னை அதிகமாய் நேசித்தார். ஆண்டவருக்கு முன்பாக நீ நிற்கும் போது இந்த உலக வாழ்க்கை குறித்து நீ என்ன சொல்லுவாய்? நீ வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாம் ஒரு திரை போல உனக்கு போட்டு காண்பிப்பார். இப்படி இப்படி நீ வாழ்ந்தாய், இப்படி இப்படி உன் வருஷங்களை வீணாக்கினாய், இப்படி இப்படி துன்மார்க்கத்திலே வாழ்ந்தாய். ஆண்டவருக்கு முன்பாக என்ன சொல்ல முடியும்? இனிமேலாவது அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்புக்கொடு. இரண்டாவதாக 5வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி. இந்த ஏனோக்கை பற்றி ஆதியாகமம் 5:24 சொல்லுகிறது, 65 வயதான போது ஏனோக்கு தேவனோடு நடக்க தீர்மானித்தார். ஒரு மனிதன் தேவனோடு சரிசமானமாய் தேவனை தன்னுடைய நண்பராய் கொண்டு தேவனோடு நடக்க முடியும் என்பதை ஏனோக்கு 65வது வயதிலே கண்டுபிடித்தார். அதற்கு பிறகு 300 வருடங்கள் தேவனோடு நடந்தார். 365வது வயது வந்த போது மரணத்தை காணாமலே விசுவாசத்தினால் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். கர்த்தருடைய வருகையிலே 2 கூட்டங்கள் இருக்கும். தேவனோடு நடக்கிறவர்கள், திடீரென்று உயிரோடு இருக்கிற நாமே
மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படும். மறுக்கூட்டத்தார் கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர், மரித்த கல்லறை அவர்களை ஒப்புக் கொடுக்கும். அவர்கள் மரித்து உயர்த்து கர்த்தருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவார். ஏனோக்கு உயிரோடு இருந்து கர்த்தருடைய வருகையில பிப்பி பிப்பின்னு அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது அந்த சத்தம் நமக்குள்ளே ஒரு மகிமையான மாறுதலை கொண்டு வந்து இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படும். எப்படி ஒரு வண்ணத்து பூச்சி அதுவரைக்கும் புழுவாய் இலையில இருக்கிறது, ஒரு நாள் அந்த புழுக்கும் அந்த இலைக்கும் சம்பந்தமே இல்லாம அழகு பட்டர்ஃப்ளையாய் பறக்கிறது போல இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படும். இயேசுவை போல மாறிவிடுவோம். இயேசுவை போல மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படும். ஏனோக்கு அதற்காகத்தான் அவளோடு காத்து கொண்டிருந்தார். இந்த காலங்கள் அப்படிப்பட்ட காலத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. பல எழுப்புதல்கள் வந்தது. வசன எழுப்புதல், விசுவாச வார்த்தை எழுப்புதல், சோமளிக்கிற வல்லமையின் எழுப்புதல், அபிஷேகம் நிறைய எழுப்புதல் வந்தது. நான் கடைசி நாட்கள் இன்டிமசி வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு ஒரு ஆழமான, கிறிஸ்துவோடு ஆழமான ஐக்கியம். காலையில எழுந்ததும் ஆண்டவர் அன்போடு பார்ப்பது. வேலைக்கு போனாலும் இயேசு உங்களோடு வருகிறதை போல, வேலைக்கு போனாலும் ஒரு நாற்காலியை பக்கத்துல போட்டு இயேசு அது அமர்ந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் வேலை செய்து ஒரு நிமிஷமாவது ஆண்டவர்கிட்ட பேசி, இரவுல படுக்கிற வரையில முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, தூங்குற வரையில அந்நிய பாஷையில பேசி, உடைய தலைனைய பாதி இயேசுக்கு ஒப்பு கொடுத்து, இயேசு அணைத்துக் கொண்டு அவருடைய பிரசன்னத்துல இந்த இரவு ஒரு வேளை நம்முடைய வருகை இருக்கும் என்றால் அப்பா அவருடைய வருகையில நான் காணப்படணும். ஏனோக்கு மோடு நடந்து மறுரூபமாக்கப்பட்டது போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தான். அதுதான் ஏனோக்கு நமக்கு சொல்லுகிற காரணம். மூன்றாவதாக இந்த இடத்துல நோவாவை குறித்து வாசிக்கும். நோவா என்ன செய்தாராம்? 7ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு பேழை உண்டாக்கி. நோவாவுக்கு இருதய துடிப்பெல்லாம் தன்னுடைய குடும்பம். என் பிள்ளைகள் இந்த கலாச்சாரத்துல, இந்த அசுத்தமான உலகத்துல என் பிள்ளைகள் கரைப்பட்டு போய்விடக் கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிடக்கூடாது. இந்த கலாச்சாரம் என்னுடைய பிள்ளைகளை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து என் பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கப்படணும். என் பிள்ளைகளும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள காணப்படணும். நான் மட்டும் பரலோகத்து போய் என் பிள்ளைகள் நித்திய காலமாய் அக்கினியிலே, நரக அக்கினியிலே புழுவை போல புழு துடித்து அந்த நிலைமை என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தா நான் பரலோகத்துல போய் அதுல என்ன சந்தோஷம்? நான் மட்டும் என்னுடைய ஆத்மாவை காத்துக்கொண்டு என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலன்னா நான் என்ன ஆறுதலோடு பரலோகத்துல காணப்பட முடியும்? நோவா சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக, அந்த பேழையில பிள்ளைகளையும் இடம் பெறுவதற்காக அவன் பயபக்தி உள்ளவனாய் இருந்தான். ஏசாயா 8:18 வசனத்துல ஏசாயா சொல்லுகிறார், நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளை, சியோனிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரால் அற்புதங்களாக அடையாளங்களாக யோசுவா சொன்னார் 24ஆம் அதிகாரம் 14-15, நானும் என் வீட்டாருமோ என்றார். கர்த்தரேசு தேவ ஊழியரான ஜீவாந்தம் அவர்களை பத்தி நிறைய பேர் தெரிந்திருக்க. சமீபத்தில் அவர் மரித்து போனார். 75 வயது, கடுமையாய் ஊழியம் செய்தார்.
ஒரு முறை 40 நாட்கள் உபவாசம் போகும்போது ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்டார். எனக்கு நரகத்தை காண்பி, அந்த அக்கினி கடலை காண்பி, அதை பார்க்கணும் ஆண்டவர். அவர் கேட்டார், ஏன்பா உனக்கு பரலோகத்தை பார்க்கணும்னு ஆசை இல்லையா, ஏன் நரகத்தை பார்க்கணும்னு போய் கேட்கிறார். இல்ல, ஒரு முறை நான் என் நரகத்தை பார்த்தேன். என் பிள்ளைகள் காலை விழுந்து காலை பிடிச்சாவது இயேசு ஏற்றுக்கோ ரட்சிக்கப்படும் நான் சொல்லுவேன். கண்ணீரோடு நான் பிரசங்கிப்பேன். ஆண்டவர் அவரை ஆவிக்குள்ளாக்கினார். ஒரு பெரிய வனாந்தர வழிக்கு கொண்டு போனார். அங்கே பாறை திறப்பது போல, ஒரு பெரிய சூளை திறப்பது போல ஒரு மூடிய ஆண்டவர் திறந்தார். பாதாளம் திறந்தது. அதில் உள்ள புகை அப்படியே எழும்பி வான மண்டலத்தையே நிரப்புகிறது போல இருக்கு. புகை அமர்ந்த உடனே கீழே உள்ள அக்கினி கந்தம் கடலை பார்க்கிறார். ஒவ்வொரு அலையும் 10 மைல் மேல உயர எழும்புகிறதும் தாழ இறங்குறதும் பிறகு மேல எழும்புகிறதும் இழைப்பாறுதல் இல்லாம ஏராளமான பெண்கள், ஆண்கள், சினிமா நடிகைகள் உங்க கண்கள் எல்லாம் அக்கினி புழுக்கு. ஒவ்வொருவரும் ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு இழைப்பாறுதல் இல்லாம அலக்கழிக்கப்பட்டு தாங்க முடியாத அந்த வெப்பத்துல அவித்து துடித்துக் கொண்டிருக்கும் போது நீண்ட நேரம் அவர் அதை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று அந்த பாதாளத்தின் ஆழத்தில் ஒரு குரல் கேட்டது, ஜீவானந்தோ. தன்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டதும் பயந்து சத்தம் அந்த இடத்துக்கு கூர்ந்து பார்த்தார். உடைய சொந்த மாமா இவ்வளோ சுவிசேஷம் சொல்லியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம குடிச்சு வெறிச்சு அப்படியே பாவத்துல வாழ்ந்து மரித்தவர் இப்போ நரக கடல்ல துடித்து கொண்டு மேல கையை காட்டி சொல்லுகிறார், இங்க வந்துடாத ஜீவானந்தோ, நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை இங்க வர விட்டுறாத, நம்முடைய சொந்தக்காரங்க ஒருவராவது இந்த நித்திய வேதனை, இந்த நித்திய அழுகை, இந்த நித்திய பற்கடிப்பு இந்த இடத்துக்கு அனுப்பிவிடாத. கண்ணீரோடு சுவிசேஷத்தை பிரசங்கி. நோவா தனக்காக மாத்திரம் பேரை உண்டு பண்ணுவது, உன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, உன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக, பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க. என்னுடைய 4 பிள்ளைகளையும் பிறந்த உடனே ஆண்டவரே நீர் கொடுத்து வளர்த்தித்தார். தேவதூதர்கள் கூட ஒரு பிள்ளைகளுக்காக பாரம் எடுத்து ஜோமன். முதல் மகள் ரட்சிக்கப்பட்டால், ஞானசான்றா அபிஷேகம் பெற்றார். 2வது மகன் ரட்சிக்கப்பட்டால், ஞானசான் பெற்றால், அபிஷேகம் பெற்றால். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் என்னுடைய சபையில பாஸ்டரா இருக்கிறார். 3வது மகள் டாக்டராய் படித்தாள். அவள் ரட்சிக்கப்பட்டாள், அவள் ஞானசான் பெற்றாள், அவள் அபிஷேகம் பெற்றாள். மருமகன் அவர் இப்பதான் திருமணமானது. அவரை கூப்பிட்டு நான் பேசி ஞானசானை எடுக்கணும், பாவங்களை அறிக்கிட்டு நீ எனக்கு ஒரு மகனை போல வந்திருக்கிறார். மருமகன் என்று பார்க்கவில்லை, ஒரு பெரிய டாக்டர், பெரிய சர்ஜன். ஏறே உட்கார வைத்து சொன்னேன், நீ பரலோகத்துல காணப்படும், நீ பரலோகத்துல காணப்படும். கண்ணீரோடு நான் எடுத்துறேன் மாமா, நான் எடுத்துறேன் டாடி என்று சொன்னேன். மருமகன் எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்பட்டாங்க, ஞாபகம். அது கவலையே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வரும், குடும்பமாக காணப்படும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை சியோனில காணப்படும். 4வதாக வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வாசி 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். உண்மையிலே உங்களுக்கெல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த போது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று ஆண்டவர் சொன்னார். இலங்கையிலிருந்து அல்லது இந்தியாவிலிருந்து உங்களை ஆண்டவர் கரம் பிடித்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இந்த தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அங்கே சிங்க கொடி பறந்து கொண்டிருந்தது, புலி கொடி பறந்து கொண்டிருந்தது.
இங்கே சிலுவை கொடி பறக்கிற ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை பற்றிய செய்தி இந்த சிறுபான்மையான மக்கள் மத்தியில ஆண்டவர் கிருபையாய் துணிக்க செய்தார். இந்த தேசத்தின் உல்லாசங்களை அனுபவிக்க பாஸ்டர் பெருக்க மட்டும் அதிகாரம் இல்லையா? ஏன் அவர் அவ்வளவு தியாகமாய் சபை நடத்தணும்? ஏன் அன்பு சௌரர் ராஜா சாலமோன் ராஜா இப்படி சபை நடத்தும்? உள்ளெல்லாம் ஒரு இருதய துடிப்பு. கர்த்தர் இந்த தேசத்துக்கு எங்களை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தார். 30 வருஷத்துக்கு முன்னால எண்ணி பார்த்திருப்பீங்களா இப்படி தேசத்துக்கு வருவீங்க என்று? ஆண்டவருடைய பெரிய கிருபை, ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கார். ஆனா இந்த கானானில இருந்து பரம கானானுக்கு செல்லணுங்கிறத மறந்துடக்கூடாது. இங்கிலாந்து நம்முடைய சொந்த தேசம் அல்ல, இலங்கையும் சொந்த தேசம் அல்ல, இந்தியாவும் சொந்த தேசம் அல்ல. பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. உலகத்தில் நம்ம 70 வருஷம் 80 வருஷம் வாழலாம். ஆனால் பரலோகத்தில் நித்தியமாய் கோடான கோடி வருஷங்களாய் நான் வாழும். தேவனுடைய பிள்ளைகளே, என்று சொல்லி நான் முடிக்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தரான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. கர்த்தரை தேடி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீர்கள். உங்களுடைய நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்துதான் அனுப்புவார். இன்றைக்கு தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டு ஒரு மகிமையான காரியத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அவர் அண்டை வந்துவிட்டு வெறுமையாய் ஒருவரும் திரும்பி போவதில்லை. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன அற்புதங்களை செய்தாரோ இன்றைக்கும் அந்த அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு நேர் முன்பாக ஆவியானவர் விளாவிக் கொண்டிருக்கிறார். அபிஷேக தைலத்தோடு விளாவிக் கொண்டிருக்கிறார். யாருக்கு அபிஷேகத்தை கொடுப்பது, யாருக்கு வல்லமையை கொடுப்பது, யாருக்கு ஆவியின் வரங்களை கொடுப்பது, யார் எனக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள்? ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில தொய்ந்து போனாயும் ஏராளமான துயரங்கள் பிரச்சனைகள் உன்னை சோர்ந்து போக பண்ணினதும் மன சோர்வினால் துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறாயோ, எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு அனாதை போல நிற்கிறேன் என்று சொல்லுகிறாயோ, இயேசு உன் அருகில வருகிறார். இயேசு உன்னை அருகில வருகிறார். உன்னை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. உன்னை அனாதையாய் கைவிடுகிறவர் அல்ல. உன்னை நேசிக்கிற தகப்பு அன்போடு உன்னை தேடி வருகிறார். எத்தனை முறை உன் அருகில வந்தாலோ நீ அவருக்கு உன் உள்ளத்தில் இடம் கொடுக்காமல் உன் உள்ள கதவை அடைத்துக் கொண்டிருக்க காரணம் என்ன? இன்னும் நீ ரட்சிக்கப்படலையே, இன்னும் நீ மனம் திரும்பலையே. இன்றைக்கு இயேசுவுடைய வருகை இருக்கும் என்றார். ஐயோ, நீ பரிதாபமாய் கைவிடப்படாத படிக்கு இன்றைக்கு கண்ணீரோடு மனம் திரும்பு. சகோதரனே, கண்ணீரோடு மனம் திரும்பு. இனி காலங்கள் இல்லை. எவ்வளவு காலங்களை நீ வீணாக்கினாய், எவ்வளவு வருஷங்களை நீ வீணாக்கினாய். முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம். நீ துன்பப்படுத்தின இயேசு உனக்காக கண்ணீர் வடித்து இன்றைக்கு உலாவிக் கொண்டே இருக்கிறார். நீ அவரண்டை வருவாயானால் அவர் உன்னை அரவணைத்து உன்னை ஆற்றி தேற்றி உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். தாய் தேற்றுவது போல தேற்றுகிற அவருடைய அன்புக்கு இணையான அன்பு என்ன உண்டு? அவரை போல நேசிக்கிறவர்கள் வேறு யார் உண்டு? ஓ, உன்னுடைய இருதயம் தொய்ந்து போன போதெல்லாம் அவர் உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கி எடுக்கவில்லையா? உன்னை கண்மலை மேல் நிறுத்தவில்லையா? உனக்காக வழக்காடி யுத்தம் செய்யவில்லையா? இன்றைக்கு உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி அவளோடு நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
நாம் அப்படியே தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அவருடைய பலத்த கரம் உங்களை தொடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவங்க இந்த இரவு வேளையில உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு எத்தனை அருமையான ஒரு வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. சிலுவை நோக்கி பாருங்க. முள்முடி சூட்டப்பட்டது இயேசுவை நோக்கி பாருங்க. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா. நாட்கள் முடிந்து போகும். நீ வேதனை அனுபவித்த வருஷங்கள் முடிந்து போகும். இயேசுவை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பரலோகம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு மேலும் நீர் பலமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாக காணப்படுகிறதோ எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை என்று சொல்லுகிறாய். இன்றைக்கு 100க்கு 100 வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துப்பார். நீ எதிர்பார்க்கிற நிம்மதி அவர் உனக்கு தருவார். வாலிபனே, இரவு நாட்கள் நேரங்களில் சர்ப்பத்தின் கனவு உன்னை வரும்போதெல்லாம் அடுத்த நாள் காலையில நிம்மதி இழந்து போகும்.
வாழ்க்கையில ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இலங்கை தேசத்திலிருந்து அந்த போராட்டம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சாபம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நீ முற்றிலுமாய் உன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்காததினால் இன்றைக்கு வரைக்கும் நீ விடுதலை பெறாமல் நீ அலைந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். என்னுடைய மகனே, உன்னை உருவாக்கினவர் நான் அல்லவா? தாயின் வயிற்றில் உன்னை தெரிந்து கொண்டவர் நான் அல்லவா? என்னை நோக்கி கூப்பிட மாட்டாயா என்று உன் இருதய கதவை உனக்காக தட்டி நின்றவர் நான் அல்லவா? இருதய கதவை திறந்து எனக்கு ஒப்புக் கொடு, நான் உள்ளே கடந்து வரேன். உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன். உனக்கு ஒரு புதிய பாதையை நான் திறப்பேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஒரு பலவீனப்படுத்துகிற வல்லமை உன்னுடைய இருதயத்தை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உன்னுடைய உள்ளத்தை சோர்ந்து போக பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அந்த விடுதலையை தருவதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. உன் மேல இப்போது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கி வந்து தேவையில்லாத எல்லாவற்றையும் சுட்டரித்து இப்போது உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். ஒரு சத்துடைய போராட்டத்தால் விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய கைகள் அந்த சாவனுக்கு நேராக நீட்டுபடி நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி அந்த குடி பழக்கத்தின் மேல் ஒரு வெறுப்பு, இனி குடிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. பிசாசே கையை விட்டு, கையை விட்டு குடி பழக்கம் மாறுவதா, குடி மேல் ஒரு வெறுப்பு உண்டாவதா. அந்த மகனுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இந்த பிசாசின் பிடியிலிருந்து கல்வாரி ரத்தம் விடுதலையாக்காவதா. மகன் ஊழியம் செய்யும்படி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். இப்பொழுது 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 அவருடைய கைகளை பிடித்து என் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுப்பீரானது, கர்த்தர் விடுதலையாக்குவீரானது, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவீரானது. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்று முதல் ஒரு புதிய சிருஷ்டியாய் வாழட்டும். தலை நிமிர்ந்து வாழட்டும். இந்த மகனுக்காக ரத்தம் சிந்தினீரே, மகன் உன்னுடைய மகனாய் இருக்கும்போது உன்னுடைய கருத்தில் கொடுக்கிறோம். யார் யார் என்னென்ன கட்டுக்கிட்ட வந்தார்களோ, சிலர் அந்த போனோகிராபி அந்த இன்டர்நெட்ல அடிமையானவர்கள், இப்போது கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நேராய் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இன்டர்நெட்ல அடிக்டாகி அருவருப்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த அவர்கள் மேல் நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். விடுதலையாக்குகிற வல்லமை, விடுதலையாக்குகிற வல்லமை. மனைவி துங்கின பிறகு ரகசியமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை காண்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தார். இந்த வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. நீ உயர வேண்டிய அளவு நீ உயரவில்லை. இந்த வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. கர்த்தருக்கு ஒப்புக் கொடு. அவர் பொறுப்பெடுப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கிற ஒரு நிகழ்வு. கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். உங்களை 100க்கு 100 ஒப்புக் கொடுக்கிறேன். 100க்கு 100 ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். கண்மலையை நீர் ஜனங்களை நடத்தி சென்றீர். உம்மை போல யாருக்கு இந்த ஜனங்களை நேசிக்கிற, உம்மை போல யாருக்கு இந்த ஜனங்களை நேசிக்கிற. உமக்கு பாடவர், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார்.
வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? தூதர்களின் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களின் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருமே இந்த ஜனங்களை நேசிக்கிறேன்.